வணக்கம் நண்பர்களே, டாக்டர் விஜய் ஹார்ட்டுக்கு வரவேற்கின்றேன். ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை கட்டி. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸை மோஸ்ட்லி பெண்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்கா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றி இதுவரைக்கும் பெரிய அளவில் தெளிவான பதிவுகள் தமிழில் இல்லை. இருக்கலாம், ஒன்று ரெண்டு என் கண்ணில் படல. எனவே இந்த பதிவில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ஏன் வருது, எப்படி சரி பண்ணுறது, அறுவை சிகிச்சை தான் பண்ணுமா, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாமா, எந்த வயசில் வரும் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். தவறாமல் முழு வீடியோ பாருங்கள். வாங்க. முதலில் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படிங்கிற கர்ப்பப்பை கட்டி இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னா, ஒரு 5 விதமான அறிகுறிகள் இருந்தால் இது ஃபைப்ராய்டாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் அது ஃபைப்ராய்டு தானே, எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கைனகாலஜிஸ்ட், அதாவது உங்கள் மகப்பேறு டாக்டர் பார்க்கணும். நம்பர் 1, அதிகமான உதிரப்போக்கு. ஒரு 5 நாள்லேருந்து 7 நாளைக்கு மேலே போயிட்டே இருக்குது, 10 நாள் வருது, அல்லது நின்ற உதிரம் மீண்டும் வந்துட்டு உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப அதிகமான மென்சுரல் ப்ளீடிங் இருந்ததுன்னா உடனே பார்க்கணும். 2வது, அதிகமான பெயின், மாதவிடாய் வலி இயல்பை காட்டில் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னா பார்க்க வேண்டும். 3வது, யூரின் போகிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் யூரின் போயிட்டு வந்ததும் மீண்டும் யூரின் போகிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பார்க்க வேண்டும். 4வது, பெயின் டூரிங் செக்ஸ். உடல் உறவு நேரத்தில் வலி இதற்கு முன்னே இருந்ததில்லை, ஆனால் இப்போ இயல்புக்கு மாறான வலி ஏற்படுகிறது அப்படின்னா பார்க்க வேண்டும். தொடர்ச்சியான பேக் பெயின், ஒயிட் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறமா ஒரு ஹெவினஸ் லோவர் அப்டாமனில் உங்களோட வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு ஹெவினஸ், வயிறு ப்ளோட் ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்னா, இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் பண்ண வேண்டியது முதல்ல ஒரு பெல்விக் அல்ட்ராசோனோகிராம், அதாவது கர்ப்பப்பை ஸ்கேன். ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு உங்கள் கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, இந்த 5 பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால். ஏன்னா இந்த 5ம் ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருக்கலாம். இது அறிகுறிகள். 2வது, எல்லா ஃபைப்ராய்டு யூட்ரஸும் கேன்சராக மாறுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இதுக்கான கேள்வி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வேறு, கேன்சர் வேறு. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கேன்சராக மாறாது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் எவ்வளோ வருஷம் தான் ஃபைப்ராய்டாக தான் இருக்கும். ஸோ இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறனால 3 மினிட்ஸ் தான் இதில் கொடுக்க முடியுது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். ப்ளே பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க்கு, போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.